உலகத்தில் வாழக்கூடிய நாம் ஈமானின் அஸ்திவாரம், ஈமானின் அடிப்படை, இந்த உலகத்திற்கு பிறகு மறு உலக வாழ்வு உண்டு என்பதை நம்புவதுதான் ஈமானின் அடையாளம், ஒரு முஸ்லிமுக்கு அடையாளம். அந்த மறு உலக வாழ்விற்கு அது நிரந்தர உலக வாழ்வு என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த நிரந்தரமான அந்த வாழ்விற்கு உண்டான அடிப்படை ஒன்று வெற்றி, இன்னொன்று தோல்வி. அந்த வெற்றியின் அடையாளம்தான் சுவனம். அந்த சுவனம் அடைவதற்கு இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் எப்படி முறையிடுவது, அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்பது? அமல்கள் மாத்திரம் இருந்தால் போதாது. அமல்களை கொண்டு எது இருக்க வேண்டும், என்ன காரியம் வேண்டும்? அந்த காரியம் என்ன தெரியுமா? துஆ. அதற்கு என்னென்ன துஆக்கள் உண்டு? நிரந்தரமான உலகமான அந்த சுவனம் கிடைப்பதற்கு என்னென்ன துஆ? சில துஆக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் சொல்வோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஆ முஹுல் இபாதா. துஆ என்பது இபாதத்தினுடைய மூலப்பொருளான ஒரு மூளை என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் இயங்குவதற்கு எப்படி மூளை முக்கியமோ அதுபோலதான் இபாதத் அங்கீகரிக்கப்படுவதற்கு துஆ ஒரு முக்கியம். அத்துஆ ஹுவல் இபாதா. துஆவும் ஒரு வணக்கம் என்றும் சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் துஆவுக்கு முக்கியம் இருக்கிறது என்று தெரிகிறது. அதிலும் குறிப்பாக நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டபோது, ஐயுத்துஆஇ அஃதல் யா ரசூலல்லாஹ், துஆக்களிலே சிறந்தது மாத்திரமல்ல, சிறந்த நேரம் எது என்று சொல்வார்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் சஹாபிகள். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக சொல்லும் பொழுது சில கட்டம் சொல்லியிருக்கிறார்கள். அதில் சில நேரம் மாத்திரமல்ல, முக்கியமான நேரம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு தொழுகைக்கும், ஒவ்வொரு ஃபரதாக்கப்பட்ட தொழுகைக்கு பின்னாடி கேட்கப்படக்கூடிய துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய துஆ. ஆக எனவே அருமையானவர்களே, எந்த இபாதத்து செய்தாலும் அதை முடிப்பதற்கும் அதை முழுமை பெறுவதற்கும் துஆ முக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா சில துஆக்களை இந்த அடியார்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு குர்ஆனில் கற்றுத்தருகிறார். நமக்கெல்லாம் தெரிஞ்ச துஆ தானே. ஆனால் அந்த துஆ ஓதும் போது, துஆ முடியும் போது நாம் நினைப்போம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. இதில் 3 விஷயம் அல்லாஹ் சொல்லுவான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இறைவா இந்த உலகத்தில் எல்லா நலவுகளையும் எங்களுக்கு தருவாயா. ஒஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, அழியாத மறு உலக வாழ்வில் எங்களுக்கு நல்லதை எங்களுக்கு தந்திருவாயாக. ஒகினா அஸாபன் நார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயா. அருமையானவர்களே, சாதாரண துஆ நாம் நினைக்கிறோம். இமாம்களோ ஆலிம்களோ பெருமக்களோ சாலிஹீன்களோ துஆ ஓதுகின்ற பொழுது ரப்பனா ஆத்தினா வந்துட்டுன்னு சொன்னா, எப்பாடி முடிய போதுப்பா, எவ்வளவு நேரம் மனுஷன் ஓதுறாரு அப்படின்னு நினைப்போம். ஆக ரப்பனா ஆத்தினாவை நம்ம என்ன நினைச்சிருக்கோன்னு சொன்னா, துஆ முடிய போது அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். இந்த ரப்பனா ஆத்தினா என்கிற துஆல அல்லாஹ் தஆலா 3 பொக்கிஷத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உலகத்தின் கேளு, உனக்கு கொடுக்கப்படும். உலகத்தில் வாழ்வும் தேவை, ரிசுக்கும் தேவை, பொருளாதாரம் தேவை, வாழ்வதற்குண்டான வழிகள் தேவை, வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரம் தேவை, வாழ்வு தேவை, எல்லாம் தேவை. அதனால தான் ஒட்டுமொத்தம் அல்லாஹ் சொன்னா, ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இறைவா உலகத்தில் எங்களுக்கு எல்லா நலவையும் தந்தருள்வாயா. அதுபோல ஒஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, அந்த ஆகிரத்தின் எல்லா நலவையும் தந்துருவாயாக. எல்லா நலவும் சொன்னா அங்க என்னங்க? உலகத்துல வாழ்வு தேவைங்க, பொருளாதாரம் தேவை, ஆவியத்து தேவை, ஆரோக்கியம் தேவை, எல்லாம் தேவை. அங்க சுப்ஹானல்லாஹ், பொருளாதாரம்ல சம்பாதிக்க போகணும், வயல்ல ஓடணும், கடை வைக்கணும், அது ஒன்றும் தேவையில்லை. ஒஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, இறைவா மறு உலகத்தில் எல்லா நலவையும் தருவான்னு சொன்னா சொர்க்கத்தை தான் அர்த்தம். சொர்க்கத்தில் உண்டான அனைத்தையும் தா, அங்க அல்லாஹ் சூசகமா வச்சிருக்கிறான்.
ஏன் அடுத்து சொன்னா வக்கினா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து ரப்பே ஆகிரத்தில் எல்லா நலவையும் தருவாயாக என்று சொன்னான். ஒரு மனிதன் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு விட்டால், நரகத்தை விட்டும் ஈடேற்றம் பெற்று விட்டால், சுபஹானல்லாஹ், அவன் நுழையும் இடம் சுவனம் என்பதில் சந்தேகமில்லை. எனவேதான் சுவனத்தை கேட்கும்படி சுபஹானல்லாஹ் ஆத்மார்த்தமான வார்த்தை அல்லாஹ் ஒஃபில் ஆகிரத்தி ஹசனா என்பதை அல்லாஹ் அங்க பதிய செய்தான். இதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் கேட்பதா இருந்தால் ரப்பிட்ட 2 விஷயத்தை கேளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ஜன்னா, இறைவா உன்னிடத்தில் நாங்கள் சொர்க்கத்தை கேட்கிறோம். இறைவா நான் உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்கிறேன். தனிமையில் இருந்தால் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ஜன்னா, பன்மையா இருந்தால் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க ஜன்னா. அதனாலதான் இமாம்கள் இல்லா அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க ஜன்னான்னு ஓதுவாங்க. ஆனால் இவன் பெண்டு ஓடிக்கிட்டே இருப்பான். சில பேர் ஓடுவான் இல்லையா, அல்லாஹ் பாதுகாப்பானா. எல்லா சகோதரர்களையும் துஆவில் அல்லாஹ் இணைத்தருள்வானாக. அருமையானவர்களே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, இறைவா உன்னிடத்தில் நான் சொர்க்கத்தை கேட்கிறேன். வஅஊது பிக மினன் நார், நரகத்தை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேவை. அப்ப நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைச்சிட்டா எங்கெங்க போகணும்? சொர்க்கம். எனவே நாம் சொர்க்கத்தை பற்றி அநேகமா எல்லா காரியங்களையும் சொல்லியிருக்கிறோம். சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ உலகத்தில் இந்த துஆவை கேட்டுக்கொள் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு உணர்த்தி காட்டும். ரப்பனா வஆதினா மா வஅதனா அலா ருசுலிக். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா வாக்கு கொடுத்திருக்கிறான். இந்த ஆயத்தில் அப்படிதான் அல்லாஹ் சொல்வான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் கொடுத்த வாக்கை அவன் மீற மாட்டான். மனுஷன் மீறிடுவான், கொடுத்த வாக்கு மீறிடுவான், வாக்கு கொடுத்தா மாறி செய்திருவான். ஆனா ரப்பு அப்படி இல்லை. அதனால தான் கடைசியில் முடிச்சான், ரப்பனா வஆதினா மா வஅதனா அலா ருசுலிக் வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மிஆத். உலகத்தில் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வழிபட்டு இறை நெருக்கத்தை பெறுவதற்கும் ரப்பின் ரசூலின் பொருத்தத்தை பெறுவதற்கும் ஒரு மனிதன் வாழ்ந்து காட்டுவானேயானால், இந்த ஆயத்துக்கு அடுத்து அதுமல்ல, அப்படியும் வாழ்வானையானால் ரப்பு சொர்க்கம் தருவேன் என்று சொல்லியிருக்கிறான். அதனால தான் இங்க சொல்றோம் நாம, இன்னக லா துக்லிஃபுல் மிஆத், இறைவா நீ கொடுத்த வாக்க மீற மாட்டப்பான்னு சொல்றோம். அவன் சொர்க்கம் தருவான்னு சொன்னா தருவான் கண்டிப்பா. அதனாலதான் சொர்க்கவாசிகள் சுப்ஹானல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஸதகனா வஅதஹு வஅவ்ரஸனல் அர்த லதபவ்வஉ மினல் ஜன்னதி ஹைஸு நஷாஉ ஃபநிஅம அஜ்ருல் ஆமிலீன். சுப்ஹானல்லாஹ், ரப்பே ரஹ்மான், எங்களுக்கு நீ வாக்களித்தாய், சுவனம் உண்டு என்று சொன்னாய், எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தாயே என்று அந்த சூரவாசிகள் சொல்வார்கள் என்பதை குர்ஆன் மற்றொரு இடத்தில் சொல்வார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டு. எனவே அருமையானவர்களே, ரப்புல் ஆலமீனிடத்தில் சொர்க்கத்தை கேட்பதற்கு நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது, சொல்லித் தருகிறது. எனவே சொர்க்கத்தை கேட்போம். உலகத்தில் அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் ரசூலின் பொருத்தத்தோடு நாம் வாழ்வோம். எல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லவர்களாக வாழ தௌஃபீக் செய்வானாக, சுவனவாசிகளாக வாழ தௌஃபீக் செய்வானாக. நல்லவர்களும் சாலிஹீன்களும் எப்படி அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ, சுவனவாசிகளாக வாழ வேண்டும் என்று தங்களுடைய வாழ்க்கையில துஆவின் மூலமாக அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னா வ நஊது பிக மினன் நார். ரப்பே, உன்னுடைய நரக வேதனை விட்டு எங்களை பாதுகாத்தல்வாயாக. நீ கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்தவான அந்த சொர்க்கத்தை எங்களுக்கு தருவாயாக என்று எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான துஆவை இந்த உம்மத்திற்கு கற்றுத்தந்தார்களோ, நான் கேட்போம். அல்லாஹ் நம்மையும் நம் மனைவி மக்களையும் பெற்றோர்களையும் உற்றார் உறவினர்களையும் எல்லா மக்களையும் வாழடி வாழையா வரக்கூடிய சந்ததிகளுக்கும் சுவனத்தை நசீபாக்கி தந்தல்வானார்.